பண்ணி பார்த்தேன். ஓகே. அது ஓகே. நான் இப்போ சார் நேத்து எனக்கு நீங்க வீடியோ அனுப்பல. நீங்க ஜஸ்ட் வீடியோ எனக்கு அனுப்பல. உங்களோட இமெயில் ஐடி எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யா ஃபைன் சார், பண்ணிட்டேன் சார். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே சார். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபார்மேட்டிங். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா செல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்க இல்லையா? ஸோ தட் ஆமா மீன்ஸ் சார். ஒரு செல்லில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டியில் அது எப்படி வேணும் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும், எது ஷோ பண்ணக்கூடாது அப்படின்றத பண்ணீங்க. அண்ட் ஈவன் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கூட நம்ம வந்து செட் பண்ணலாம் அந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சேம் அதே தான், பட் இந்த இடத்துல செல்ஃப் ஃபார்மேட்டிங் கிடையாது. இட் பேஸ்ட் ஆன் தட் கண்டிஷன் அப்படின்றது. ஸோ இட் இஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ரிப்பன்ல இங்க ஸ்டைல்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இதுல இருந்தா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணீங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ்னு இருக்கு. பேஸ்ட் ஆன் திஸ் ரூல்ஸ் இட் வில் பி ஹைலைட். ஸோ கிரேட்டர் சார் எங்க அந்த ஆப்ஷன் எங்க சார் போணும்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கு சார், இருக்கு சார். அதுல போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஹைலைட் செல் ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸர் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் த கண்டெய்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பிளஸ் பாட்டம் ரூல்ஸ்லயும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுல நீங்க எது போனாலும் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் யூ கேன் கிரியேட் ஆர் ரைட் அண்ட் நியூ ரூல். ஆமா சார். நியூ ரூல், கிளியர் ரூல்ஸ், மேனேஜ் ரூல்ஸ். நியூ ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது இல்லாம நீங்க புதுசா ரூல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க இருந்து கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்க கிரியேட் பண்ண ரூல்ஸ் நீங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை டெலிட் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்றது. அண்ட் அதோட ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது மேனேஜ் ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்டையர்லி வாண்ட் டு பி ரிமூவ் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டெலிட். ஸோ இதோட சம் சாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ ஐ டேக் திஸ் டேட்டா. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேம் அண்ட் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த டேட்டால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் காலம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த அமௌண்ட் காலத்தில் எனக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் நான் வந்து ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிளி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் த செல் ரூல் கிரேட்டர் தென் அப்படின்றது இருக்கு, ஆர் லெஸ்ஸர் தென் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் ஆப்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் சம் வேல்யூ. ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூக்கு மேலே ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் ஐ ஹைலைட் எனக்கு வந்து அபவ் 3000க்கு மேலே இருந்தால் மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஹைலைட்ஸ் இன் ஹியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கலர் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இன் ஹியர். லைட் ரெட் ஃபீல்டு, எல்லோ ஃபீல்டு, க்ரீன் ஃபில் அண்ட் ரெட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதர் தென் திஸ் நீங்க வந்து புதுசா ஏதாவது ஃபில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கு ஃபார்மேட் செல்ஸ்ல இங்க ஃபாண்ட் கலர் ஆர் யூ கேன் புட் அண்ட் ஃபில் கலர் இங்க இருந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபில்லிங் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் இங்க வந்து கிரேட்டர் தென் 3000 கொடுத்துருக்கேன். ஸோ கிரேட்டர் தேன் தான் இருக்கு இந்த இடத்துல அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்க பாருங்க 3000 வேல்யூ இருக்கு, இட்ஸ் நாட் ஹைலைட்டட். ஸோ கிரேட்டர் தென் 3000 பாருங்க 3001 அப்படின்றது ஹைலைட் ஆயிருக்கு. ஓகே சார். ஓகே கொடுத்தன பாருங்க எனக்கு வந்து கிரேட்டர் வேல்யூ. இன்கேஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3000 சேஞ்ச் பண்றேன், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அந்த ஹைலைட் வந்து ரிமூவ் ஆயிடும். திரும்ப இங்க பாருங்க வேல்யூ வந்து இப்போ நான் வந்து 4500 டேக் தட் கலர். இப்போ சேம் அதே மாதிரி தான் லெஸ்ஸர் தென் ஆப்ஷனுக்கு இப்போ செலக்ட் பண்ணுங்க, கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் போங்க. ஸோ இதில் எனக்கு வந்து ஹைலைட்ல போயிட்டு எனக்கு வந்து லெஸ்ஸர் தென் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூக்கு கீழே அப்படின்றது. இப்போ எனக்கு பாருங்க நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும் இல்ல? எஸ், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செலக்ட். ஓகே. நீங்க செலக்ட் ஹோல் டேபிளே செலக்ட் பண்ணணுமா இல்ல வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணா போதுமா?
ஸோ இப்போ நான் இது வந்து வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹைலைட் வேல்யூஸ் மட்டும் தான் ஆக போகுது. தென் ஓகே. அந்த ஹோல் டேபிள் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஈவன் யூ செலக்ட் இன் த ஹோல் டேபிள். இங்க பாருங்க நான் லெஸ்ஸர் தென் வரேன். ஸோ இங்க பாருங்க வேல்யூஸ் எங்க இருக்கு இந்த ஹோல் ஆமா. டேபிள்ல. ஆமா சைடுல. ஸோ வேல்யூஸ் இருக்கிறது மட்டும் தான் வந்து எடுத்துக்குது இல்லையா? ஆமா சார். ஸோ ஹோல் டேபிள் ஹைலைட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஸோ இங்க லெஸ்ஸர் தென் போயிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம். ஆர் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் இன் பிட்வீன் வேணும்னா இன் பிட்வீன் ரூல்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஸோ சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் அப்படின்னு இருக்கு. இல்லை ஈக்குவல் டு பர்டிகுலர் அமௌண்ட் இல்லை கண்டெயின் டெக்ஸ்ட் தட் கண்டெயின் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பாருங்க. ஹைலைட் செல்லோ டெக்ஸ்ட் தட் கண்டெயின். என்ன டைப் ஆஃப் டெக்ஸ்ட் வேணும்? ஸோ அப்போ எந்த டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ணணும். ஃபாண்ட் மாறிடும்ல சார்? ஃபாண்ட் ஃபாண்ட் ஹைலைட் பண்ணுமா இல்ல இந்த லைக் நார்மலி டெக்ஸ்டோட இது மட்டும் தான் ஹைலைட்? டெக்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க என்ன டைப் பண்ணிருக்கோ அதை ஹைலைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணா நீங்க மாத்திக்கலாம். இதுல போயிட்டு ட்ராப் டவுன் கொடுத்துட்டு கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்றது இது நீங்க ஃபாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இங்க போயிட்டு நீங்க ஃபாண்ட் பாத்தீங்கன்னா இது ஃபாண்ட் இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. பை டிஃபால்ட் உங்களுக்கு லாக் ஆயிருக்கு. நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது. யூ கேன் புட் அன் போல்ட் அண்ட் யூ நீட் டு சேஞ்ச் எனி கலர். யூ கேன் புட் அன் கலர் ஃபார் தட். ஓகே சார். ஃபில் கலர் என்ன கலர் வேணும்? இட்ஸ் சேஞ்ச் தட். ஓகே. நான் இங்கே ஈவா கொடுக்குறேன். see here it change. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்க இதில். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டிங் இல்லை பாட்டம் டாப் ரூல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் டாப் ரூல்ஸ் வந்து வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகும். ஓகே. ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா பார். ஓகே. டேட்டா பார்னா எனக்கு இது வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் செல்ஸ் இல்லையா ஒவ்வொன்றும். எனக்கு இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா இப்போ இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். அக்கார்டிங் டு திஸ் ரேஞ்ச் இந்த வேல்யூக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா பார் இந்த செல்லுக்குள்ளரே ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ செலக்ட் திஸ் கோ ஃபார் த டேட்டா பார் எனி டைப் ஆஃப் ஆப்ஷன் யூ கேன். ஓகே ஓகே கிராஃப் மாதிரி லைக் யா ஓகே ஃபைன். இப்போ இங்க பாருங்க 3000 ஹையஸ்டா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க வேல்யூ வந்து இது வந்து 9000 சேஞ்ச் பண்றோம். ஆட்டோமேட்டிக்லி செக் எல்லாத்தோட கிராஃப் சேஞ்ச் ஆகுதா? சார் நான் இப்போ பண்ணனா எனக்கு லைக் சிங்கிள் கலர் மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. ஏன் சார் அப்படி? நீங்க ஒரு செல்லு தான் சார். இல்ல இல்ல நான் வந்து நீங்க கொடுத்த மாதிரி நேம் கொடுத்து 5 ஃபீல்டுல நேம் கொடுத்துருக்கேன். 5 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். லைக் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. எனக்கு ஆகல வர என்ன டேட்டா பாஸ். ஓகே சார் ஃபைன் சார். இப்போ ஆகுது. நான் செலக்ட் பண்ணேன் சார். சிங்கிள் அமௌண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு தெரியும். ஓகே. கரெக்டா வந்திருக்கு சார். So like the data bar you have the option of the next one color scaling. Okay sir. You can see this difference in here. This is the highest in dark green and it moves to the light green and yellow. Yeah sir. So இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இது எனக்கு கலர் செட்ஸ் பண்ணணும் அப்படின்னா you can go for that more rules. ஸோ கலர் ஸ்கேலிங் என்ன மாதிரி கலர் ஸ்கேலிங் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கலர் இல்லை 3 கலர். ஓகே. நீங்க அந்த வேல்யூஸ் இங்க வந்து லோவஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு. இங்க பர்சன்டைல் இருக்கு. நான் நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். விச் நம்பர் அந்த மிடில் நம்பர் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஈவன் ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் அதே ஆட்டோமேட்டிக்கா லோவஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் டாப் பாட்டம் டேட்டா பார் கலர் ஸ்கேல் ஈவன் ஐகான் செட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஐகான் செட்ஸ் இந்த வேல்யூவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் செட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஐகான்ஸ் எடுத்துருக்கேன். எனி டைப் ஆஃப் ஐகான். ஸோ இந்த ஐகான் எடுத்துருக்கலாம். கேன் சி ஹியர் த டாப்பஸ்ட் ஒன் இன் கிரீன் and next level is the yellow and the least one in the red color. Okay sir. So இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபீல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா?
இது யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேஸ் தட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இன் தேர். பேஸ்ட் ஆன் தட் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது, ஹைலைட்டிங்ஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கு அண்ட் ஐ நீட் டு ஹைலைட். எனக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து நான் ஹைலைட் பண்ணணும். ஓகே சார். ஓகே, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டேட் இருக்கு ப்ளஸ் டேஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி இங்கே டேஸ் போட்டிருக்கு. ஸோ இது கரண்ட் நம்மளோட மார்ச் மந்தோட டேட். இட் ஸ்டார்ட்ஸ், இது வந்து அப் டு 20 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்கு. இதில் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே வரக்கூடிய இந்த டேட் இருக்கு இல்லையா, ஐ நீட் டு ஹைலைட் த டேட். ஓகே. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் செலக்டிங் திஸ் ரேஞ்ச் அண்ட் கோ ஃபார் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் புட் நியூ ரூல்ஸ். ஓகே, நியூ ரூல்ஸ். அதில் யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் இந்த செல். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க ஃபார்மேட் வேல்யூஸ் வேர் திஸ் ஃபார்முலா இஸ் டு ட்ரூ. இதில் பாயிண்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் இங்கே வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஐ ஒன்லி நீட் டு ஹைலைட் த வீக் எண்ட் டேஸ். தட் மீன்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே. அதர் டேஸ் ஷுட் பி அண்ட் நார்மல். ஸோ வீக் எண்ட் டேஸ் மட்டும் தான் எனக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டேட் தான் இருக்கு. ஸோ இன்சைடு வந்து டேஸ் எதுவும் கிடையாது. ஸோ டேஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு வேண்டி வெளியே போட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும், அந்த இடத்துல சிஸ்டம் ஹவு இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதுக்கானது ஈக்குவல் டு வீக் டே. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீக் டே அப்படின்றது, ஸோ வீக் டே ப்ராக்கெட் ஓப்பன் சீன் ஹியர். இந்த இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வீக் டேல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் செல்லு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். while you selecting this cell, only the first cell, okay, it shows here $A, $2. What is it, $A and $2? That means it locked that cell, locked that A column and second row. That means only this particular cell, okay. But I need to check the range, the total range க்கு எனக்கு செக் பண்ணணும் இல்லையா. அப்போ எனக்கு வந்து இந்த என்டையர் இந்த ஒரு செல் மட்டும் லாக் பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஸோ ஐ நீட் டு லாக் த காலம் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லாக் தட் ரோ. எனக்கு ரோ என்ன பண்ணணும், இட் வாண்ட் டு ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் ரேஞ்சஸ். ஸோ என்ன பண்றேன், இந்த 2க்கு முன்னாடி இருக்க டாலர் சம்பள ரிமூவ் பண்ணிட்டேன். $A2 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ காலம் லாக் பண்ணியிருக்கேன், ஆனால் ரோ வந்து லாக் பண்ணல. இப்போ என்ன பண்றேன், கமா செகண்ட் ஆர்குமெண்ட், அதாவது வீக் டே பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன எடுத்துட்டீங்கன்னா, ஜென்ரலி how the weekdays will be calculated, it calculated from Sunday to Saturday இல்லையா. ஒரு வீக்ல 7 days இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா it starts in Sunday, ends in Saturday. But how far we are in using Monday as a first day and Sunday as a last day, அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம எந்த மெத்தட், அதாவது மண்டே as a first day and Sunday as a last day அப்படின்னு சும்மா பார்த்தீங்கன்னா the type is 2 இந்த இடத்துல டைப் இஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ். அண்ட் நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ற அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு எதை ஹைலைட் பண்ணணும், ஒன்லி வீக் டேஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணணும். ஸோ அதாவது உங்களுக்கு மண்டே ஃபர்ஸ்ட் டேனா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேஸ் டே 5. அப்போ டே எனக்கு 6 and 7 தான் எனக்கு ஹைலைட் பண்ணணும் இல்லையா. ஸோ கிரேட்டர் தென் 5. ஓகே, ஓகே, I put the format. That means click the format. I need to fill the color in red color and okay and okay. See here, Saturday, Sunday, Saturday and Sunday. It automatically get highlighted. If even I change the date, see here that from 1 to 2022, okay. It also starts in Tuesday. So I can put 1/1/2022. It starts in Saturday, first day. okay. I drag the date. See the changes. Okay.
when you change the date, the results also dynamically get changed. Okay. So this is a condition of formatting one sample, and another one. ஸோ ப்ரீவியஸ்லி இங்கே என்ன பார்த்தோம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நம்ம அமௌண்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போது அமௌண்ட் காலமில் தானே ஹைலைட் ஆச்சு. ஆமாம் சார். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐ எம் செலக்டிங் திஸ் டேபிள் ஆர் திஸ் பர்டிகுலர் டேட்டா. Right now you check in here, I selecting this data only, the name. Okay, this name and conditional formatting and new rules. In this new rule, use a formula to determine which cells to format. And in the formula bar in here, I need to check the value which is maximum. Okay. When the value is maximum, I need to highlight the name. Okay. So first what I said, need to select the data of the name, conditional formatting, new rules, use a formula, Use the formula to determine. Yes, sir. and formula. In here, I select the cell. Okay, I select the cell, this one. So first நான் என்ன பண்ணிருக்கேன், ரேஞ்ச் வந்து நேம் கொடுத்திருக்கேன். ஆனா இப்போ நான் எந்த செல் Sir, SO like $2 it's not $O$2. That means this cell, this particular cell. Okay, 2000. yeah, Fine, sir. so it is in a O column second row. சார் இது நம்ம ஏன் டெரைவ் பண்றோம் சார்? $2 சொல்லிட்டாங்க. Dollar, it's automatically takes that dollar symbol. That means it locked the cell. Okay. Okay, based on our condition we can change that how it want to be locked. It want to be the lock that only cell or in a particular column range, row range, or it want to be a unlocked cell. Okay, sir. That you can choose on how far is the data. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு, இந்த ரேஞ்சில் நீங்க செக் பண்ணணும்னா இந்த ஒரு செல்லை மட்டும் செக் பண்ண பத்தாது இல்லையா? அப்ப இந்த ரேஞ்ச்க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவும் செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க இந்த இடத்துல, இந்த $O, இட்ஸ் ஓகே, இட்ஸ் இன் a column, $O, இட்ஸ் லாக் தட் காலம் ஓகே. பட் the $2 இட்ஸ் நாட் ஓகே, பிகாஸ் உங்களுக்கு இந்த ஒரு செல் மட்டும் செக் பண்ணக்கூடாது இல்லையா, இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோவும் செக் பண்ணணும். அதனால இந்த $2ல இந்த டாலரை ரிமூவ் பண்ணிடுங்க. Okay, sir. $O2, okay, and equal to, I put the next function max. Okay, max. That means equal to max. Bracket open, and in here I select in the range, the amount range. In this amount range, இந்த amount rangeல எப்படி இருக்கலாம், உங்களுக்கு வந்து row and column lock ஆயிருக்கலாம். It's not a problem. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கான ரிசல்ட் தான் நான் செக் பண்ண போறேன் இல்லையா? அதனால bracket close, format. So I need to highlight the color, that means fill the color in green. Okay, and okay, click here, you got the result, the maximum valued EVA. If I change the value of 1500 into 4000, check here, இப்போ உங்களுக்கு 4000 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன ஆகுது, இங்க நேம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது இல்லையா, சார்லி அப்படின்றது. ஸோ லைக்வைஸ் மேக்ஸ் யூஸ் பண்றதுக்கு இன்கேஸ் நீங்க மினிமம் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், மினிமம் வேல்யூ உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ சேம் இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து ஒரு கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண முடியும்னா நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் சேம் இதே ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்க, நான் போய் சேம் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங், நியூ ரூல்ஸ்,
use a formula to determine. இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணணும், சேம் இதே செல், I need to remove the dollar symbol before the row and equal to minimum க்கு min min bracket open and the range, the entire range, bracket close, and format, the color should be in red color. Okay, and okay, see here. சார் இப்போ இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவாங்க சார், பேக் கலர் ஃபார்மேட் வரைக்கும். Okay, so just select the range where you need to get highlight. After Okay, that, sir. conditional formatting, new rules, use a formula to determine which cells to format. In format value formula bar, select the cell, that means from which valued cell you need to get calculated. Okay, I choose the cell and you want to check the ranges for this all. So We should select all the names or with amounts or also. no, I only selected the particular, see here, I only selected the amount. Okay, fine. Okay, in here I only selected the first cell Okay, sir. and remove the dollar symbol before the row. Okay, sir. And the value, Sorry, sir. Yeah, sir. okay, what type of condition I need to be checked? What type of condition I need to be check in here? That means already I put in a two type of conditions, that means Yes. maximum and minimum. Right now I need to check the second largest value. Okay, that means second largest value means the maximum, it only gives the result of maximum value, and minimum it will gives the result of only minimum value. So I need to get the result of the second largest, so I need to use the function large. Yeah. After adding, after selecting the particular use of formula to determine which cells, we should select the values like names, Yeah, only the names, and after selecting names, just a minute, sir. Okay. Sir, I'm not able to select. so then No format set அப்படின்னு வருது சார். okay, ஓகே வருது சார். யா இட்ஸ் கமிங். ஓகே வந்துருச்சு சார். செலக்ட் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் சார்? நேம் செலக்ட் பண்ணிட்டேன் நான். டிட்டர்மைன் அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சார் so determine அடுத்து நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்னா, so first என்ன செலக்ட் பண்ணணும், அந்த வேல்யூ எங்க இருக்கோ அந்த வேல்யூ தான் செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே. Select the value. So check here, the O2, it's mean the O2 is here. This is the O2 cell, the 2000. Okay, sir. And You should remove the dollar symbol, right? Yeah, dollar symbol before the 2, second row number 2, no? Yeah, sir. Okay, before the row. அந்த கோலனுக்கு அப்புறம் வர்றத வந்து ரிமூவ் பண்ணிடணும். Colon? எனக்கு There is இங்க not a வித்தியாசம் colon. லைக் எனக்கு ஓகே ஃபைன் சார். So I'm going to put the function as an equal to large bracket open. In this large, I select the entire range. Okay, range of the amount column. Okay, and comma, and I need to check the second largest value. So I put Yeah, the sir. position as 2 and bracket close. Here format, I put in a blue color and okay. So this is the second largest. If I change this value into 5000, so now the 5000 is the maximum value, and this is the second largest, and this is the least, that means minimum value. Okay, Yes, sir. before you entering a function into the conditional formatting, you need to know how the function runs in Excel. Okay, sir.
So previously what we saw in here, week day, no? Yeah, sir. In a week, how many days is there? 7 Yeah, days. 7. Yeah. 7 days. Okay. So that means today, what is the date? 0103 and Yeah, sir. 2022, and equal to text bracket open, select this one, comma, double quotation DDD, and it's in a Tuesday. So I drag the cell towards down, put up to 7. So today Tuesday, tomorrow Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, and Monday. Seventh day is on a Monday. Okay. So in here equal to week day. So what are the arguments in there? Serial number and the return type. So the serial number you need to select the date. Okay. And comma the return type. In the argument of return type, you can see the options in here. It shows Yeah. number one. Number one is the option of Sunday to Saturday. Yeah, sir. So that means the week first day starts on Sunday Sunday. and Yes. ends in Saturday. Yes. Likewise, the Monday to Sunday and Monday to Sunday and Monday to Sunday and Tuesday to Monday and Wednesday to Tuesday, Thursday to Wednesday. There are some options in here. So what type of return type you need to choose from here. Previously, I chose in here as a return type as Q. Okay, sir. That means it starts on Monday and ends in Sunday. Okay. So in here I'm choosing the return type as 2 and close bracket, enter. See here. That means Monday is on a first day and Tuesday is on a second day. Okay. And Wednesday is on a 3, Thursday 4, Friday 5, Saturday is on a 6, Sunday is on a 7, and again Monday is on 1. Okay, sir. Okay. So this is in a weekday function. And next one, what we see the max, okay, equal to max bracket open, select the range, okay, and close the bracket, enter. What you get the result now? 4500. So the maximum value, only the maximum value. Maximum function, it returns the maximum value only. If I change the value the 1500 into 7500, you get the result as a 7500. Okay. Yes. And the minimum equal to min bracket open, select the range, bracket close, enter. You get the minimum value. If I need to check the second largest position, so the maximum function will not return the second largest, and I want to check the second smallest position, the minimum function will not return the second smallest result. So to find the second largest or third smallest, I need to use the formula large and small. Okay. Yes, sir. Then large function equal to large bracket open and select the range in Okay, array. large should be in caps, capital letter or what? No, see here I typed in here in only small equal to large. I typed only small. Okay, okay. It automatically changes. It shows while you typing your formula function, it has the name. No, it's already selected the large. Okay, I put the tab. I press the tab. I press the tab. It automatically gets in the caps and it's open the bracket directly. Okay. Yeah. If instead I'm pressing the tab, see here large, and I open the bracket. I put the bracket in here. It shows what I typed in case. Okay,
After that, the argument. There is a two type of argument. One is array and next one is k. The first one in array, I selecting the range as an amount column and k, comma, k. That means second argument. To move to the second argument, I need to put in a comma and k. K Yeah, means sir. the k it means in here the position. Okay. If I put 1, it shows the first largest value. It shows the first largest value 7500. Once again, I press F2 and change the value as a 2. That means K as 2. It shows the second largest value. Second largest value. Yeah. If I need the result of a third largest. Okay. I change the K as a 3. It shows the third largest. Okay. Likewise, in the small equal to small array the same range, comma, in the k I put the first one. That means in here small one, it means that it is in a least amount, very smallest amount. If I Okay. change the values on 1 to 2, that means the k as 2, it is in a second smallest amount, 2000. Now you got the point how the max, minimum, large and small function it runs. Yeah, sir. Okay. Next. If you want to get the current date in Excel, you can put equal to today. That means equal to today, open bracket and close bracket, enter. You get the current date. Okay, sir. When you put this function in Excel, any of the cells, today current date is 1/3/2022. You save this file today and open the file on next day. What date it will show? The same date. No. In here, you not typed as an 1/3/2022. You typed the function as today. Okay. Okay, okay, fine. That means it shows the date on which date you opens. Yeah, sir. So next day you opening means it shows the day, the next day. 2nd March. If you opening this file on 5th March, it shows the date 5th March. Yes, sir. Okay. Yes, sir. For an example, you want to get the time equal to now, open bracket and close bracket, enter. You get the time now. So today date Yes, and sir. time 15.44. Okay, that means right now in my system it shows me 15.44. The time is still 15.44. That means 3 hours and 44 minutes. If I entering any data in here, okay, see here I entering any data 2000. I put an enter key. You can see here it flickering in here while you enter any data. 1, Okay. 2, 3, it flickers. That means you put the formula as a now. Once you enter in the sheet, each and every time it gets update. The time will get update. So now see in my screen it shows 3 hours 45 minutes. That means 15.45. Right now I am entering some data to enter. Okay, sir. It changed the 15.45. It changed from 44 to 45. Okay. Yeah, sir. So these type of functions, it gives the result as dynamically. For an example, you are working with a data
The data was 28. Okay. And 1, 3. You are working with data. I only put only small data. Okay. 28 and 1st March and 2nd March. Okay. In here, I select this data, conditional formatting, new rules, and use a formula to determine. Okay. Yeah, sir. In here, I select the first cell and I remove the row. That means I remove the dollar symbol before that row and equal to. Okay, I put the sign as an equal sign. Okay, equal to today. Bracket open Okay. and close. And format, I choose the color and okay, and okay. See here, it highlighted the today date. Once again, conditional formatting. Right now, I need to change the function. I need to put an alter in that function. Okay, so instead of creating a new rule, I go to the manage rules. If you want to alter that function, you need to select the range. Okay, the same range, conditional formatting, manage rules, and select this one, edit rules. See what you have typed earlier, it shows in here. Right now, I need to highlight the date lesser than today. That means lesser than today. How I need to put the sign in here? Remove the equal to sign, put the sign as lesser than, Okay, and sir. put OK and apply. Check here. It's changed the color from 1st March to 28th Feb. Okay, sir. Once again, I go into edit rules. I need to highlight the date, current date, and previous days. That means lesser than equal to. Okay, and apply. Once again, edit rules. I only need to highlight future days greater than today. Okay, apply. You can see the difference. Yeah, sir. Okay. So far we see the conditional formatting. It highlights only the particular cell. No, if you need to highlight the particular row, Uh-oh. how we need to define? For that sample, I put some data. Okay, that means employee number. So employee name and some value. So that means salary. Okay. So in here, employee number ABC001 and ABC002 and ABC003 and ABC004 and name, and simply it's A and Mr. B and C and D. Salary in here 1000, 4000, 2000, 3000. So it consists of 3 columns, no? So in here, I need to check the who is getting the highest salary, and the particular row need to be highlighted. That means the employee number, name, and the salary. Okay. For this, I need to select the data. Okay, entire data. The entire data means not the heading. You no need Okay. to select the heading. Okay, only this particular data.
the data, and after that conditional formatting, go to the new rules, use a format to determine in format values, select the cell from where you need to calculate. That means the salary. Okay, the first one. I select this one, and what I need to remove, the dollar symbol before the row. Okay, that means it locked the column and unlocked the row. It's equal to max bracket open and this particular range. Bracket close. I need to get the color in format. It's a light yellow. Okay and okay. See here. It highlights the entire row. If I change the data 2000 as 5000, you got the changes. Yeah, sir. What is the difference in here and the previously we saw in here? In early, what we saw, if I need to get highlighted in this amount, we only selected this range. Okay, price range. Yeah. Or I need to get highlighted in the name, I selected the particular range. What we did now, we selected the entire data. Okay, so Entire not data. we are not selecting a particular data. We are selecting the entire data. Yeah. And conditional formatting. In here, first step, it is the same step. What we did in the earlier thing. You need to select the particular cell only. From which column range you need to check the condition. You need to check the condition from the salary column. Okay. Yeah. So you select in the first cell in that salary column. C34. Okay. Okay. While you selecting, you need to remove the dollar symbol before the row. And next, the condition here, it should be the maximum value, no? So equal to maximum, the entire range. Okay, sir. Okay. In here, now I need to get an icons in this particular salary column. For that, I select the salary column, conditional formatting, go to the icon set. I can select which type of icon I need to get. Okay, sir. While it shows the pointer, it reflects how it will be displayed in here. But I no need of getting the icon like this. I only need to get the icon, this X. Okay. This Yeah, X sir. only for the least value or the highest value. Because while Okay. I'm paying a salary, the salary is an expenses for me. Then I'm paying a highest salary. So I need Yeah, to sir. get an X symbol for the highest salary. Okay. The employee will enjoy when he get a higher salary. While employer paying a higher salary, what he will think? It is a Yeah, huge sir. expenses for him. Okay. Yeah, yeah. So I select the particular range and go for the new rules. See here, in here I'm not selecting the user format to determine. Okay. In here, the pointer is in format cells based on their values. You can see here that I'm selecting the drop down icon set.
In icon set, you can choose the icon, which type of icon you need to get. So in here, I need the icon, this one. I select this one, and I know only to highlight the value for the maximum. Okay. So I removed the icon of the first one. No cell icon. Okay. And second one, I put the X symbol. Second and third one in X symbol, and the type as it should be number, because the values in here it's a number, and second one also number. So greater than equal to. So greater than equal to. So that means I need to get the this symbols where it should be. That means the greater value. So the greater than equal to, it should be nil, and the least in here. So or here also I can put this symbol greater than equal to 4000. Put OK. I get the X sign in all the where. Okay. So it's not right. So remove the value in the first column. Put the value in here as 4000. When lesser than 4000, no need of icon. Greater than, you need of icon. Enter a value. 4000, and in here 0. Okay. It's not getting. Okay, now you got the result. Yeah, sir. So when lesser than 40,000, there is no any icon. Greater than, sorry, 4,000. Greater than 4,000, you get the icon as X. Okay. Yeah, sir. Like this, you can customize your conditional formatting. Now you got the options. Yes, sir. Okay. Now for the next one, data validation. Today you can just see for an introduction of a data validation. Tomorrow you can get the complete class for the data validation. Okay. Okay, sir. So, is it a record session, sir? Yes. நேத்து எனக்கு ரெக்கார்ட் அனுப்பல சார். நேத்து இன்னைக்கு அனுப்பிச்சுறேன். So just I asked your mail ID for today to send Yeah, it. yeah. Okay. Yeah, I've already sent it. I share you today. Okay. Okay, sir. If I'll have any doubt, I'll call you, sir. Okay. If you don't mind. Yeah, sir. In the sheet you have the region as a north, south, east, and west, and each region there are some states are mentioned in here. In north, south, east, and west, some states are mentioned in here.
So in data validation, so data validation means where to get the data validation. So data validation, go to the data tab. In the data tab, you can see the data validation. So data validation, from here, data validation. In data validation screen, you can see the options like this. Okay, any value. By default, it looks in any value. You have the option as whole number, decimal, list, date, time, text length, and custom. What is the use of customizing this data validation? That means in each and every cell you can put any value. There is no any restrictions that you can put in a zero or positive or in a negative values. There is no any limit, or you can put any text without any limit. But if you are typing in a mobile number in India, how many how many digit mobile number? 10 digits. 10 digits. Okay. Yeah. So if you're typing a mobile number in a particular cell, it should not accept more than 10 or less than 10. It should be equal to 10. Okay. And the mobile number, it starts from which number? 9 9 plus 9. Plus 9, it's in a code, no country code. Okay. Yeah, country code. Yes. Just leave. It's not, no need of the country code. The mobile number starts the range from 9, 8, and the series starts at 9, 8, 7, and 6. Right now it's up to 6. It starts from the 6 and up to 9. There Yes, is no mobile number starts from 5 or 4 or 2, 3 or 1. Okay. So you need to put in a mobile number in the particular cell. It want to be in a 10-digit number, and it should be in a valid number. Yeah. Okay. That means you need to restrict the particular cell. Yeah. Right now you can type in a mobile number in here, like means 987650321. There's a 10-digit number. Okay. Even you can type in a number 98765443321. It is more than 10. It's an 11-digit number. Or you can type in a lesser number. No, only we should complete the number phase more than 10. Okay. So we need to type only 10. Yeah, And when we type, it's 1, 2, 3. It's accept from the 1 also. yeah, but the call will not be get connected, right? Yeah. So while we entering the data, we need to enter a proper data. Okay. For that, we need to restrict the particular cells. So only the valid data should be entered. Yeah. For this, we use the data validations. Okay. Yeah, sir. Data validations to control the particular cells and what type of data to be entered, and things. You see the some in some places, for you go for a supermarket and somewhere you're purchasing an item, in bill entry sections you can see that the particular person, they select the items from the drop down list. Okay. Yeah, sir. So how to create a drop down list? It's all done from this data validation. Okay. Okay. For this data validation, we can have a detailed class on tomorrow. Okay, sir. Okay. Right. Just you go for a conditional formatting. I just shown some samples today. Okay. Based on this, I only showed some of the samples. Yeah. Okay. Okay, sir. Based on this, you create your own scenario. Okay. Whatever the scenario you applied in that, then only you can get learned. You can get more queries and doubts. Okay, sir. Okay. So just Yes. you practiced on the conditional formatting today. Balance rest of things we can continue tomorrow. Yeah, sir. Fine, sir. If you have any doubts on this, we can clarify that next class on first session, and go Yes, for sir. the new class on second session. Yeah, sir. Cool. Right. Okay. Thank you, Nitish. Yes, sir. Bye. Thank you very much, sir. Thank you. Okay.